எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம இந்த கால் மூட்டுகளில் வரக்கூடிய மூட்டு வலி, இந்த கால் மூட்டுகள் தேய்மானம் ஆகிறதுனால வரக்கூடிய மூட்டு வலி, இதில் முக்கியமான ஒரு காரணி இருக்குது. அது இந்த ஜவ்வு பகுதி தேய்மானம் ஆகிறதுனால வரக்கூடியது தான் உங்களுக்கு இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம தம்பியை வச்சு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுவோம். இந்த ஜவ்வு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜவ்வு பகுதி இந்த இரண்டு எலும்புகளுக்கு இடையில இருக்குது. இந்த இரண்டு எலும்புகளும் எப்பவுமே மூவ்மெண்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இது தேஞ்சு போகுது. முழுமையாக இது ப்ளூ கலரில் இதில் நீங்கள் பார்க்க முடியுது. முழுமையாக இது தேஞ்சு போகும்போது இந்த ஜவ்வு கரைஞ்சி போய் இந்த எலும்பும் நேரடியாக சந்திக்கும் போது லைட்டாக உரசினாலே இடையில இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் இரிட்டேட் ஆகி இதனால் கடுமையான வலி வருது, வீக்கம் வருது. இதுதான் பெத்தாலஜி. நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது தேய்மானம். அதுலேயும் இந்த ஜவ்வு பகுதி குருத்தெலும்புன்னு சொல்லலாம். இந்த குருத்தெலும்பு பகுதி எப்பவுமே தேய்மானம் ஆகிட்டு இருக்கும், இது வளராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தவறு. இப்போ இந்த குருத்தெலும்பு ஜவ்வு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குமே ரிப்பேர் ஆகக்கூடிய தன்மைங்கிறது உண்டு. அந்த ரிப்பேர் ஆகும் தன்மை, அதை சரி செய்யக்கூடிய தன்மை ஓரளவுக்கு இதை சரி செய்ய முடியும். இதனால் நம்ம முன்னாடி செய்ய முடியாமல் போன நடத்தல், ஈவன் ரன்னிங், ஓடுதல் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரிசர்ச். இதெல்லாம் எதன் மூலமாக தெரிய வருதுன்னா, இப்போ வரக்கூடிய ரீசெண்ட் ரிசர்ச்லாம் இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு வருவாங்க. அதாவது இந்த ஜவ்வு பகுதியை பற்றி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம தேயும் இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. இது 3 விஷயங்களால் ஆனது. இந்த ஜவ்வு பகுதி பாய் இருக்குன்னு வைங்க, இந்த பாய் எப்படி பின்னப்பட்டிருக்கும், கயிறால் பின்னப்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்ம ஜவ்வு பகுதி 2 விஷயங்களால் ஆனது. ஒன்று மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பாய் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த பாயை பின்றத்துக்கு உதவக்கூடியது கொலாஜன். அந்த கொலாஜன் அப்படிங்கிறத கயிறாக வச்சுக்குவோம். இந்த மேட்ரிக்ஸ் அண்ட் கொலாஜன், இந்த பாய், அந்த நார், இதெல்லாம் சேர்ந்து இந்த ஜவ்வு பகுதி உருவாகி இருக்கு. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஜவ்வுக்குமே கார்டிலேஜுக்குமே நேரடியான ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ இந்த கார்டிலேஜுக்கு ரத்த ஓட்டம் இல்லாததுனால இது ஒரு உயிர் இல்லாத திசுவா? அதுவும் கிடையாது. இந்த கார்டிலேஜுக்கு சத்துக்கள் அப்படிங்கிறது தேவை. இதுவும் உயிருள்ள ஒரு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிருள்ள திசுக்களால் ஆனது. ரத்த ஓட்டம் கிடையாதே தவிர இதுக்கு தேவையான சத்துக்களை எலும்புகள் மூலமா அது அடைஞ்சிடும். இந்த கார்டிலேஜுக்கும் எலும்புக்கும் இடையில இருக்கக்கூடிய சப்கான்ட்ரல் பிளேட்னு ஒரு பிளேட் மூலமா அந்த பிளேட்டை தாண்டி டிஃப்யூஷன் அப்படிங்கிற முறையில இங்க இருந்து கார்டிலேஜுக்கு சத்துக்கள் போகும். இந்த சப்கான்ட்ரல் போன் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பேரு. இந்த சப்கான்ட்ரல் போன் டிஃப்யூஷன் மூலமா எலும்பு பகுதியிலிருந்து சத்துக்கள் ஜவ்வு பகுதிக்கு போகும். அப்பதான் அது உயிரோடு இருக்குது. அதனால இதை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் நம்மளால. இந்த மேட்ரிக்ஸ், கொலாஜன் இதெல்லாம் சேர்ந்து இந்த திசுக்களை உயிரோட்டமா வச்சுக்குது. இந்த ஜவ்வு பகுதி எலாஸ்டிக்கா இருந்தாலும் உயிரோட்டமா தான் இருக்கும். இதெல்லாம் மெட்டபாலிக்லி ஆக்டிவ் டிஷ்யூஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் இந்த திசுக்கள்லாம் நல்ல பரிபூர்ணமாக செயல்பட்டுக்கிட்டு கூடிய திசுக்கள். இந்த கார்டிலேஜ் எப்பவுமே கான்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தூள்கள், சாஃப்டான எலும்பு தூள்கள், இந்த கான்ட்ரோசைட்ஸ்னால ஆனது தான் இந்த கார்டிலேஜ் பகுதி. அதனால இந்த ஜவ்வு பகுதி சில விஷயங்கள்னால கொஞ்சம் ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். தன்னையே ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய, சரி செஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஓரளவு இந்த ஜவ்வு பகுதிக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த செல்கள்லாம் இருக்கு, இந்த செல்களை நம்மளால தூண்ட முடியும். எப்படி தூண்ட முடியும் அப்படிங்கிறது விஷயமே. நம்ம கார்டிலேஜ் அந்த முட்டி பகுதியை, திசுக்கள், அந்த குருத்தெலும்ப, அந்த ஆர்கிடெக்சரை நம்ம திருப்பி தூண்டி வளர வைக்கணும்னா அதற்கு முக்கியமான தேவை எக்ஸசைஸ் தாங்க. அதுலேயும் இந்த மாதிரி எக்ஸசைஸ், குறிப்பிட்ட வகையான எக்ஸசைஸ், ஆராய்ச்சி ரீதியா ப்ரூவ் பண்ணப்பட்ட எக்ஸசைஸ். இப்போ இந்த குறிப்பிட்ட எக்ஸசைஸ் இது ஒரு எலிப்டிக்கல் மிஷின். இந்த எலிப்டிக்கல் மிஷினில் நம்மளோட மூட்டுக்கு நேரடியாக எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா இது மேலேயும் கீழேயும் இறங்கும்போது நம்ம மூட்டு வளையுதே தவிர இது தரையில பட்டு அதனால நம்ம உடம்போட எடை நம்ம மூட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அது இந்த மெஷினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஸோ இதுக்கு பேரு நான் வெயிட் பேரிங், முக்கியமா மூட்டுகளுக்கு எடை கொடுக்காத எக்ஸசைஸ். ஸோ இந்த மூட்டுகளுக்கு எடை கொடுக்காம 10 to 15 நிமிஷம்
நம்ம இந்த ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது, இதனால் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாய் கயிறு எக்ஸாம்பிள், அதாவது மேட்ரிக்ஸும் கொலாஜனும் அங்கே இருக்கக்கூடிய இடம் தூண்டப்பட்டு அதனால நம்ம கார்டிலேஜ் குருத்தெலும்பு ரிப்பேர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. ஸோ ஒன்று இந்த மாதிரி எலிப்டிக்கல் மிஷின் இல்லைனா ஸ்டேஷனரி பைக் அப்படின்னு இருக்கு. அதாவது உட்கார்ந்த இடத்துலயே நம்ம சைக்கிளிங் மாதிரி ஓட்டுவோம் இல்லையா, இந்த ஸ்டேஷனரி பைக். அதுலேயும் வந்து நம்ம மூட்டுகளுக்கு எந்தவித வெயிட்டும் கிடையாது, ஆனால் மூட்டுக்கள் மூவ் ஆகும். ஆனால் எந்த விஷயம் பண்ணக்கூடாது ஆரம்பத்திலேயே அப்படின்னா, வேகமாக நடக்கிறது, ஸ்கிப்பிங்கு, ஓடுறது, இது எதுவுமே நம்ம மூட்டுக்கு ஆரம்பத்தில் நல்லது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம வேலை என்னன்னா, மூட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய காண்ட்ரோசைட்ஸை தூண்டி அந்த இடத்துல நல்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்க செஞ்சு மேட்ரிக்ஸும் கொலாஜனும் நல்ல உற்பத்தி ஆகி அது இன்னும் கொஞ்சம் மூட்டு பகுதியை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு உதவி செய்யணும். அது செஞ்ச பின்னாடி தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். ஆக என்ன பண்ணணும் அப்படின்னா, 10 to 15 நிமிஷம் ரெப்படிட்டிவ்னா திருப்பி ரெப்படிட்டிவ் நான் இம்பேக்ட் அப்படின்னா வெயிட் கொடுக்காத நான் இம்பேக்ட் எக்ஸசைஸு சைக்கிளிக்காக இருக்கணும், மூட்டை சுத்த வைக்கிறதா இருக்கணும், மாடரேட் இன்டென்சிட்டியாக இருக்கணும். ரொம்ப தீவிரமாக வேகமாக ஓடணும்னு அவசியம் இல்லை, ஒரு மீடியம் வேகத்தில் ஓடினாலே போதும். இதை வந்து நம்ம 10 to 15 நிமிஷம் செய்யணும் வித் அடிக்குவேட் ரெஸ்ட். அதாவது 10 to 15 நிமிஷம் இந்த ஆக்டிவிட்டி செஞ்சீங்க அப்படின்னா மினிமம் 10 to 12 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும் அந்த மூட்டுக்கு. மறுபடியும் ஒரு 12 மணி நேரம் கழிச்சு தான் மறுபடியும் 10 to 15 நிமிஷம் இந்த சைக்கிளிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த எலிப்டிக்கல் மெஷின் வச்சு ஓடுறதோ, ஸ்டேஷனரி பைக் வச்சு ஓட்டுறதோ, இல்லை நார்மல் சைக்கிள் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சைக்கிளும் கூட ஓட்டலாங்க. பட் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஆக இந்த 10 to 15 நிமிஷம் நம்ம சைக்கிளிக்கல் ஆக்டிவிட்டி இதை பண்ணும்போது, ஏன் டாக்டர் இன்னும் அதிகமாக பண்ணலாமா, 15 நிமிஷத்துக்கு மேலே ஏன் அரை மணி நேரம் பண்ணலாமா, பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த காண்ட்ரோசைட்ஸு இந்த முட்டி பகுதி தூண்டப்படுறது அப்படிங்கிறது 15 நிமிஷம் பண்ணாலே அதுக்குள்ள நடந்துடுது. அதுக்கு மேலே பண்ணிங்கனால அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த ஜவ்வு பகுதி வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும். அதாவது மற்ற வகையில் உதவலாம், நீங்கள் அரை மணி நேரம் பண்ணுறீங்க, 45 நிமிஷம் பண்ணுறீங்க, இது வந்து உங்களோட ஓவரால் ஹெல்த்துக்கு உதவி செய்யும். ஏன்னா உங்களோட ஹார்ட் ரேட் அதிகரிக்குது, நல்ல ப்ரீதிங் அதிகரிக்குது, ஆக்சிஜன் அதிகரிக்குது, இதெல்லாம் நல்லது தான். ஆனால் உங்கள் குறிப்பாக உங்கள் மூட்டு பகுதிக்கு தேவையான அளவு அப்படிங்கிறது அந்த 10 to 15 நிமிஷம். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கார்டிலேஜ் ரீஜெனரேஷன் எபிலிட்டி அப்படிங்கிறது பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது இப்போ ஆராய்ச்சிகள் மூலமாக தெரிய வருது. முன்னாடி இது பாசிபிளே இல்லை அப்படின்னு நினச்சோம், ஆனால் இப்போ சில ஆராய்ச்சிகள் மூலமாக இதெல்லாம் தெரிய வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜாயிண்ட் பகுதியில் வந்து 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று இந்த ஜவ்வு பகுதி, இன்னொன்று ஜவ்வு பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய சப்கான்ட்ரல் பகுதி. அதாவது இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஜவ்வு பகுதி மேலே இருக்கு, இப்போ சப்கான்ட்ரல்னு ஒரு பகுதி இருக்குது, இது ஒரு க்ரோத் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கீழே எலும்பு இருக்குது. ஆக்சுவலாக எலும்பு வந்து ஒரு சாஃப்டான பகுதி தான். ஆனால் இந்த சப்கான்ட்ரல் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்கான்ட்ரல் இந்த பிளேட்லேயும் வந்து நல்ல ரத்த ஓட்டம் எப்பவுமே இருக்கும். இந்த சப்கான்ட்ரல் பிளேட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மாடரேட் இன்டென்சிட்டியில் இம்பேக்ட் எக்ஸசைஸ் தேவை. முன்னாடி நான் இம்பேக்ட் சொன்னேன், இது வந்து இம்பேக்ட். இந்த இம்பேக்ட் எக்ஸசைஸ் கொடுத்தோம்னா ஓரளவு இந்த சப்கான்ட்ரல் பிளேட் ஜவ்வு பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய பிளேட் பகுதியும் நல்லா ரத்த ஓட்டம் அதிகரித்து ரிப்பேர் ஆகும். அப்போது உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு பகுதியை அது ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில தான் நம்மளுக்கு ஒரு ஸ்பீடு வாக்கிங் வருது. கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும்போது இது வந்து இம்பேக்ட், முன்னாடி காமிச்சது நான் இம்பேக்ட். அதாவது சைக்கிளிக்கல் ஆக்டிவிட்டியில இருந்து நடக்கிற ஆக்டிவிட்டிக்கு வரணும் அப்படின்னா நல்ல வலி குறைஞ்சிருச்சு, நல்லா கார்டிலேஜ் உங்களுக்கு வலி நல்லாவே குறைஞ்சிருச்சு, மூட்டு வலி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஸ்பீடு வாக்கிங் கொஞ்சம் வேகமாக நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு வரலாம். அந்த மாதிரி வரும்போது சப்கான்ட்ரல் பிளேட் தூண்டப்படுது. சப்கான்ட்ரல் பிளேட் தூண்டப்படும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலும்புகளுக்கு நல்லது, மூட்டு வலிகள் குறையிறது மட்டும் இல்லாமல் அந்த ஜவ்வு பகுதி உறுதியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களால் ஸ்பீடு வாக்கிங்கும் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அடுத்து 3வது கட்டமாக போகக்கூடியது தான் ஜாகிங் மாதிரி போகிறது, முடிஞ்சால் ரன்னிங் கூட போக அளவுக்கு உங்கள் மூட்டு தயாராகிடுது அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1 வந்து உங்களுக்கு எப்போவுமே சைக்கிளிக்கல் நான் இம்பேக்ட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெப்பிட்டேட்டிவாக 15 நிமிஷம் நம்ம சைக்கிளிங் மாதிரி பண்ணி போக போக வலி குறைந்தால் மட்டுமே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்.
நம்ம சப்ளிமெண்ட்டுகள் இருக்குது, நிறைய மாத்திரை மருந்துகள்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. கால் மூட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம், இந்த தசைகள் அதுக்கு உரிய பயிற்சிகள்லாம் நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன். ஆனால் இது ஒரு புது இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால இந்த கார்டிலேஜ், இந்த குருத்தெலும்பு பகுதியை நம்மளால ஒரு பயிற்சி மூலமாக ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். இப்போ யாரெல்லாம் வாக்கிங் போயிட்டு இருக்கீங்களோ, திடீர்னு உங்களுக்கு ரொம்ப மூட்டு வலிகள் தென்படுது அப்படின்னா நீங்கள் வாக்கிங் போகிறத நிறுத்திட்டு சைக்கிளிங் ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணலாம். சைக்கிளிங் ஆக்டிவிட்டியை 1 மாதம் 2 மாதம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு மூட்டு வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட நீங்கள் சைக்கிளிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மூட்டு வலிகள் குறைஞ்சதுக்கப்புறம் ஸ்லோ வாக்கிங் பண்ணுங்கள். ஸ்லோ வாக்கிங்கை ஒரு 2-3 மாதம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது ஒருவேளை உங்கள் ஜவ்வு பகுதி தேய்மானம் ஆக ஆரம்பித்தாலும் அது ரெக்கவரி ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதே சமயம் ஒரு வார்னிங் என்னென்னா, இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை சைக்கிளிங் பண்ணியுமே அதே மாதிரி வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிற அளவுக்கு சைக்கிளிங் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு அந்த தசைகளை ஸ்ட்ராங் ஆகக்கூடிய ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இந்த தசைகள், அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, முட்டியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த தசைகள் வலுவாக இருந்தால் தான் வந்து உங்களை மூட்டை தாங்கி பிடிக்குங்கிறதுக்காக தான் அந்த தசைகளை ஸ்ட்ராங் பண்ண சொல்கிறோம். அந்த எக்ஸசைஸும் கொஞ்சமாக சைக்கிளிங் ஆக்டிவிட்டியும் பண்ண ஆரம்பிங்க. ஆனால் யாரெல்லாம் அர்லி ஸ்டேஜில் மூட்டு வலி வருதோ அவங்களாம் சைக்கிளிங்க்கு வாங்க. நல்ல எஃபெக்டிவான யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸாக இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான மெசேஜ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மூட்டு வலியால் கஷ்டப்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி ரிலேட்டடான மெடிக்கல் இன்ஃபர்மேஷன், மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.